கிறிஸ்துவும் பாடுபட்டார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்துக் கொள்ளுகிற விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர் பேதுரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நன்மை செய்து பாடுபடும் போது அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற நம்முடைய மனச்சாட்சி நிமித்தம் நாம் அதிகமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்துவே முன்மாதிரியாக இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. விசுவாசிகளுக்கு பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் என்கிற மறுபெயரும் உண்டு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் தங்கள் ஜீவியத்தில் எதிர்பார்க்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாமே தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நாமே மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். நமக்காக நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் தீமைகளை அனுபவித்தார். நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இதற்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் விசுவாசிகளாகிய நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. நாம் பல சமயங்களில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் அநியாயமாய் பாடுபடுகிறோம். உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட வேதனை நிரம்பிய சமயங்களில் எல்லாம் நமக்காக பாடுபட்ட கிறிஸ்துவையே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பின் வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்தில் கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் பொறுமையாய் சகித்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் மகிமையை நோக்கி பார்த்து தற்போதுள்ள பாடுகளை நாம் சகித்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்த போது அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வார்த்தைகளும் கிரியைகளும் பரிசுத்தமானவையாகவும் நீதி உள்ளவையாகவும் இருந்தது. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனாலும் அவர் நமக்காக பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்து வையப்படும் போது அவர் பதில் வையவில்லை. அவர் பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தவும் இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புவித்தார். பாவம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டானதினால் நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று நம்முடைய பாவத்தை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. நாம் செய்த பாவங்களுக்கு சூழ்நிலைகளை குற்றப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்த போது அவர் யார் மீதும் குற்றம் சொல்லவில்லை. தன்னை வைத்தவர்களை அவர் பதில் வையவில்லை. தம்மை பாடுபடுத்தியவர்களை கிறிஸ்துவானவர் பயமுறுத்தவும் இல்லை. விசுவாசிகளாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொறுமையையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் நம்மை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வந்து பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அநியாயமாய் பாடுபட்டாலும் நம்முடைய உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் நாம் மாத்திரமே பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறோம் என்று நினைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது.
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருமே அநியாயமாய் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். தங்கள் உபத்திரவங்களை அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார்கள். நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது நமக்கு முன்மாதிரியை பின் வைத்து போன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்டதை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு முன்பாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாய் பாடுபட்டார். உபத்திரவங்களை அவர் பொறுமையாய் சகித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அடிச்சுவடுகளை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் பின்பற்றி செல்ல வேண்டும். விசுவாசிகள் பாடுபடவும் பொறுமையோடு சகித்துக் கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள். தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி கிறிஸ்து விசுவாசிகளுக்கு பின்வைத்து போன மாதிரி பாடுகள், பாவம் செய்யாமை, வஞ்சனை காணப்படாமை, வையப்படும் போது அன்பு கூறுதல், பயமுறுத்தப்படும் போது பொறுமையாயிருத்தல், தேவனிடத்தில் தம்மை ஒப்புக் கொடுத்தல், நீதி. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாவம் செய்யவில்லை. கிறிஸ்து பாவத்தில் விழவில்லை. ஆகையினால் அவரிடத்தில் பாவம் இல்லை. கிறிஸ்து தம்மை சாத்தானுக்கும் அவனுடைய ஆவிக்கும் அவனுடைய பாவ சுபாவத்திற்கும் ஒப்புக் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வயிற்றில் இருந்து வந்த போதிலும் அவர் மனுஷனுடைய வித்து அல்ல. வேத வாக்கியங்களில் ஜாதிகளின் முற்பிதாவாக மனுஷனே கூறப்பட்டிருக்கிறான். ஸ்திரீயின் பலவீனம் அல்ல, மனுஷனுடைய பலவீனம் அவனுடைய பிள்ளைகள் மீது சாபமாக கடந்து வருகிறது. தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மானிட சரீரத்தில் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமே கன்னி மரியாள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் உண்டானவர். இயேசு கிறிஸ்து மனுஷனால் உண்டானவர் அல்ல. மனுஷனால் பாவம் இல்லாத சந்ததியை உண்டு பண்ண முடியாது. தேவன் பரிசுத்தமானவர். அவரால் பரிசுத்தமான சந்ததியை மட்டுமே உண்டாக்க முடியும். பாவமான சந்ததியை பரிசுத்தமான தேவனால் உண்டு பண்ண முடியாது. ஆதியாகமம் 1:22 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் பலுகி பெருகும் பிரமாணம் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஸ்திரீயின் மூலமாக தேவன் இயேசு கிறிஸ்துவை மாம்ச சாயலாக அனுப்பினார். அந்த மாம்சம் பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவே அனுப்பப்பட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை பாவமோ சாத்தானோ ஆளுகை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலை பெற்றிருந்தாலும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. கிறிஸ்து செய்யாத காரியங்கள். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. தம்முடைய விரோதிகளை பயமுறுத்தவில்லை. கிறிஸ்து செய்த காரியங்கள். கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக பாடுபட்டார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்தில் தம்முடைய வழக்குகளை ஒப்புவித்தார். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். மனுஷரை குணமாக்குவதற்காக தமது சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்.